அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஓம் சுவாமியே சரணமையப்பா. பாரம்பொருள் ஸ்ரீ ஐயப்பன் அவர்களின் சத்தியம் நிறைந்த 18 படிகள் உருவான காரணம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பொருள் ஸ்ரீ ஐயப்பன் அவர்களின் சபரிமலை ஆலயத்தில் உள்ள முதல் படி தோன்றிய காரணம் காமத்தை தவிர்ப்பது. தவறான முறையில் நாம் காமம் ஏற்படும் போது அவ்வளவு பெரிய உயர்வான நிலையில் இருந்தாலும் அது அந்த வாழ்வை சறுக்கி அழித்து விடுகிறது. காமத்தை விட்டு ஒழிய வேண்டும். காமத்தினால் பாசம் போன்றவை அழிக்கப்படுகிறது. மனிதன் தினசரி அவனுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்த முடியாத சூழல் ஏற்படுகிறது. அதற்கடுத்து இரண்டாம் படியானது குரோதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குரோதம் என்பதற்கு உண்மையான பொருள் கோபம் கொண்டவன் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கிறானோ அதுபோல அவனுடைய வாழ்க்கையும் சரி மற்றொருவரின் வாழ்க்கையும் சரி சேர்த்து எடுத்துக்கொள்கிறான். குரோதத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த படி இரண்டாவது படி தோன்றியதற்கான காரணமாகும். அடுத்ததாக லோபம். கோபம் என்பதற்கு உண்மையான பொருள் பேராசை கொள்ளுதல். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து பேராசை கொண்டு அதிகமாக வழியில் முன்னேற்றம் பேராசை கொண்டால் இந்த ராசியானது பெரும் நஷ்டத்தில் போய் முடிந்துவிடும். இந்த பேராசையால் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் இடம் ₹1 இருந்தாலும் தம்மிடம் ₹1 இருந்தாலும் அந்த ₹1 பறந்துவிடும். சொல்ல போனால் பாரம்பொருள் ஸ்ரீ ஐயப்பன் அவர்கள் நிச்சயம் தர முடியாது. அடுத்ததாக மதம் எப்படி எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால் ஒரு யானைக்கு எப்படி மதம் பிடித்து நீங்கள் சிக்கிய அனைத்து மனிதர்களையும் உயிரை சேதப்படுத்தி பொருட்களையும் சேதப்படுத்துகிறதோ அதுபோல மதம் பிடித்த மனிதர்கள் மனம் கட்டுப்பாட்டிற்குள் என்றைக்கும் வராது. அவர்களின் வாழ்க்கையும் சரி சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையும் சரி பெரும் சேதத்தை அடைந்து வாழ்க்கையை அழித்து கொள்வார்கள். மேலும் இப்படி மதம் கொண்ட மனிதர்களை கடவுள் எப்போதுமே விரும்புவதில்லை. கடவுளின் செயலுக்கு எதிரான ஒன்று. அதனால் கடவுள் அவர்கள் எப்போதும் உங்களை நேசிக்க மாட்டார்கள், உங்களை கைவிட்டு விடுவார்கள் என்பதை உணர்த்தும் படியாகும். அடுத்ததாக மாதச்சரியம். இந்த மாதச்சரியம் என்பது எப்போதுமே மனதில் பொறாமை வைத்து கொண்டு வாழும் மனிதர்களுக்கு இந்த பெயராகும். அவர்களுக்கு எந்த காலத்திலும் எப்போதும் வேறு பழையாளிகளை தேவையில்லை. உங்கள் மனதில் உள்ள இந்த பொறாமையே அவர்களுக்கு உண்மையான பகையாளர்கள். இந்த பொறாமையை அவர்களை நிரந்தரமாக அழித்துவிடும். எனவே அதனை விட்டு ஒழியுங்கள் என்பதை உணர்த்தும் படியாகும். அடுத்ததாக வீண் பெருமை. அதாவது வீண் பெருமை என்பது எப்பொழுதுமே தன்னிடம் இல்லாத ஒரு சிறப்பினை இருப்பது போன்று தன்னை தானே பெருமைப்படுத்தி கொண்டிருப்பது, மற்றவர்களை தரக்குறைவாக பேசுவது, அவமானப்படுத்துவது, இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. அதை உணர்த்தும் படியாகும். அடுத்த படியானது அகந்தை. இந்த அகந்தை படியானது மனிதன் தன் வாழ்வில் உள்ள உச்சத்தின் பெரும் அகந்தை தவறாக இருப்பதால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்போதும் உயர முடியாது. வதந்தியை விட்டு ஒளிந்தால் மட்டுமே அவருடைய வாழ்க்கை சிறப்பாக நகரும். என்றால் கடுமையான ஏற்பட்ட அவருடைய முழு வாழ்க்கையும் இழக்க நேரிடும் என்பதை உணர்த்தும் படியாகும். அகந்தையை விட்டொழியுங்கள். அடுத்ததாக சாத்வீகம். யார் மீதும் எப்போதும் கோபம் கொள்ளாமல் நடந்து கொள்வது, பணிவுடன் நடந்து கொள்வது, மரியாதையுடன் பேசுவது, உள்ளத்தில் உண்மையுடன் மற்றவர்களிடம் பேசுவது, இப்படி இருந்து அவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் படியாகும். அடுத்தபடியாக ராஜசம். இந்த ராஜசம் என்பது அகங்காரம் கொண்டு யாருக்கும் எந்த ஒரு கருமமும் செய்யக்கூடாது. அதாவது தீவினைகளை செய்யக்கூடாது. விளைவுகள் செய்யும்போது அதன் உங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்க வேண்டும். அது போன்ற செயல்கள் நாம் அறவே தவிர்க்க வேண்டும். இந்த நிலையில் மற்றவர்களுக்கு தீய செயல்கள் செய்யக்கூடாது என்பதை உணர்த்தும் படியாகும். அடுத்ததாக தாமசம். நம் வாழ்க்கையில் முன்னேறி விட்டோம், இனிமேல் நமக்கு கீழே அனைவரும் என்ற ஒரு ஆணவம் கொள்ளக்கூடாது. மனிதனை எப்போதும் அமைதியாக கட்டுக்கோப்புடன் வைக்க வேண்டும். தவறாகவும் அற்புதம் எண்ணத்தோடும் யாரிடம் நடந்து கொள்ளக்கூடாது. அனைவரும் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும் சிறப்பு படியாகும்.
அடுத்ததாக ஞானம் என்னும் படியாகும். இந்த படியில் ஒரு மனிதர் ஏறும்போது பிறந்தது முதல் இறக்கும் வரை அனைத்து நிலைகளையும் நாம் பரம்பொருள் ஸ்ரீ ஐயப்பன் அவர்களின் அறிவால் அவர் என்னை நமக்குள் என்ன செய்கிறாரோ அந்த நிலையை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை நகரும். நீயே இறைவா என்று இறைவன் ஸ்ரீ ஐரம்பொருள் ஐயப்பன் அவர்களின் பாதம் வாழ்க்கையை வைப்பது இந்த படி உணர்த்தும் பொருளாகும். வாகனம் கூறும் படியானது அநியாயம். பணம் என்னும் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து உண்மை விஷயங்களும் நாம் உடனே அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளாமல் இருக்கும்போது அவரின் வேலையில் தோன்றிய இரவு போன்ற காட்சியாகும். இந்த காலத்திற்கு நேரத்திற்கும் ஒப்பாகாது. அடுத்ததாக நாம் கூறப்படும் கண் என்கிற படியில் பரம்பொருள் ஸ்ரீ ஐயப்பன் அவர்களை உங்களாலும் உள்ளத்தாலும் மகிழ்ச்சியுடன் நேசித்து அவர் அருளை பெற்று நம்முடைய வாழ்க்கை மிக ஒரு அற்புதமான ஆனந்தமான சீரோடும் சிறப்புமாக அமைய வேண்டுமென உணர்த்தும் படியாகும். அடுத்ததாக காது. பரம்பொருள் ஸ்ரீ ஐயப்பன் அவர்கள் புகழையும் அவருடைய பக்தியையும் அவர்களை பற்றிய நல்ல வார்த்தைகளையும் எப்போதும் இனிமையான நிகழ்வுகளை செயல்பாடுகளையும் கேட்க நாம் சொல்லி மற்றவர்கள் கேட்க காதுகள் கேட்க வேண்டும். ஒரு இனிமையான இசையாக அது இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் படியாகும். அடுத்ததாக சுதாகர் கூடப்படுவது மூக்கு பொருள் ஸ்ரீ ஐயப்பன் அவர்களின் நறுமணம் வீசும் அழகிய மனதை நம்முடைய சுவாசிக்க வேண்டும். எப்படி ஒரு இனிமையான மலர்கள் மனம் வீசும் நம்மை மயக்க செய்கிறதோ அதுபோல பரம்பொருள் ஸ்ரீ ஐயப்பன் அவர்கள் மனம் கவிழ மனம் ஈச நம்முடைய மனதை ஊமைப்படுத்துவது என்பதை உணர்த்தும் படியாகும். அவருக்கு நாம் அது நறுமணத்தை நுகர வேண்டும். கூறப்படும் படியானது நாக்கு. புலலால் நாக்கு உணவை நாம் தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் கூறப்படுவது வாய். எத்தனை நிகழ்வுகள் நமக்கு ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் நிகழ்வுகள் நம்மை யாரையும் நம் கடவுள்களை வாய்விட்டு கடுஞ்சொற்கள் அதாவது தீய சொற்களால் அவர்களை திட்டக்கூடாது. பொறுமையுடன் காத்து கொண்டு அந்த முயற்சியில் இருந்து நாம் வெற்றி பெற முயற்சி செய்ய வேண்டும். இதுவே தவிர இவர்கள் பேசி பிறர் மனதை காயப்படுத்தக்கூடாது. குறிப்பாக எதை அடக்காவிட்டாலும் நாவை அடக்க வேண்டும் என கூறப்படுகிறது. அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும் படியாகும். அடுத்ததாக கூறப்படுவது மெய். நம்முடைய இரு கைகளாலும் பொருள் ஐயப்பன் அவர்களை இரு கைகளை கூப்பி வேண்டும். ஐயா கடவுள் கொடுத்த இரு பாதங்களால் அவர் ஆலயத்திற்கு நாம் அலங்காக நடத்தி செல்ல வேண்டும். ஒட்டுமொத்த உடலும் கீழே விழுந்து வணங்கும்படி ஸ்ரீ ஐயப்பன் அவர்களை மனதார கீழே விழுந்து வணங்கிவிட்டு வேண்டுதலை ஐயப்பன் அவர்களுக்கு தெரிய செய்ய வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு முறை தனி மனிதன் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்பத் துன்பங்கள் அனைத்தும் நிரம்பி இருக்கின்றன என்பது அதை இவ்வாறு விடுவது என்பதை பற்றி அனைத்தையும் உணர்த்தி 18 படிகள் ஸ்ரீ பரம்பொருள் ஐயப்பன் அவர்கள் நமக்காக வழங்கியுள்ளார்கள். சபரிமலை செல்லும் போது ஒவ்வொரு முறையும் 18 படி ஏறுவோம். இனிமேல் ஒவ்வொரு முறையும் ஏறும்போது நாங்கள் கூறியுள்ள இந்த தகவல்கள் அனைத்தையும் மனதில் வைத்து கொண்டு ஆன்மீக பயணம் சிறப்படைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.